எலெக்ஷன் வருது. மக்கள் சப்போர்ட் யாருக்கு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய்க்கு தான். விஜய் கட்சி தான். விஜய். நம்ம திமுக தான்ப்பா. 2026 எலெக்ஷன் வருது. எந்த மாதிரி இருக்கும் எலெக்ஷன்? நான் எப்பவுமே சொல்றது ஒரே தான், கலைஞர் தான். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தலைவர் ஸ்டாலின் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க தளபதியும் இன்னொரு சூப்பரா பண்றாரு. என்ன நினைக்கிறீங்க? விஜய் பற்றி என்ன நினைக்கிறது? ரொம்ப சூப்பர். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் டிஎம்கே அடிமட்டத்திலிருந்து இறங்கி நல்லா செய்கிறாங்க. 26 எப்படி இருக்கு? அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதுலேயும் நாங்கள் இறங்கி தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி இறங்கி பயங்கரமாக வேலை செஞ்சுன்னு இருக்கோம். எலெக்ஷன் வருது. ஆமாங்க. எலெக்ஷன் எலெக்ஷன் இந்த வாட்டி ரொம்ப என்ன சொல்கிறது, த்ரில்லிங்காக இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். டஃப் காம்படிஷன். முன்னாடி எல்லாம் வந்து கிளியராக ஒரே ஒரு குரூப் மாத்திரம், அதில் 2 குரூப் அப்படி இருக்கும். இப்போ பயங்கர டஃப் காம்படிஷன். 2 குரூப்ஸும் யாருன்னு ரொம்ப அவலாக இருக்கும். விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பற்றி என்ன நினைக்கிறது? ரொம்ப சூப்பர். நல்லா வரணும். பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி இருக்கு பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் என்ட்ரி அவர் பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவரை திடீர்னு வந்து இறங்காமல் அவர் நல்லா ஒரு 2 இயர்ஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணார். அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கேப் விட்டு ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் இஸ் கண்டெஸ்டிங். ஏன்னா அவர் நினச்சா முந்தின எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அவர் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டு வரலான்ட்டு அவர் முடிவெடுத்தது. இட்ஸ் அ குட் பிளான், குட் ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் மேலே நல்ல ட்ரஸ்ட் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் வந்து என்ன, இன்னும் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் மக்களெல்லாம் அவங்களையும் பார்க்குறாங்க. அவங்களும் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் தான் தெரிய போகுது நம்மளுக்கு. அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ யார் வருவாங்க, யார் டஃப்பாக காம்படிஷனில் இருப்பாங்கன்ட்டு நல்லா இருக்குது. தமிழ்நாடுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கு யாரோ பீப்புளெலாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது நல்லா இருக்குது. என்னுடைய சப்போர்ட்டை ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் நல்லா இருக்காங்க. இப்போ அந்த டைமில் தான் இப்போ விஜய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன நம்மளுக்காக பண்ண போகிறாங்கன்றது அவங்க நம்ம முன்னாடி கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். நல்லா இஸ் வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக். ஈக்குவலாக இஸ் ஸ்டெப்ட் இன். கரெக்டாக வந்திருக்காரு. வந்துட்டு அண்ட் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. எல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணோம், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னெலாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் இதெல்லாம் அவர் ரொம்ப பொருட்படுத்தாமல் அவர் பாட்டு அவர் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. எதுவும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு. சென்னையை வந்து நல்லா வேர்ல்ட் லெவலில் ரெக்கக்னிஷன் கொடுக்குற அளவுக்கு இஸ் பிரிங்கிங் அப் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட. எலெக்ஷன் வருது. மக்கள் சப்போர்ட் யாருக்கு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய்க்கு தான். ஏன்னா புது மாற்றம் வேணும் இல்லையா? டிஎம்கே ஏடிஎம்கே பல ஆண்டு வருஷமாக வந்து அவங்களே ஆட்சி ஆண்டுட்டாங்க. அந்த ஆட்சி மாறணுன்றது ஒரே விஷயம்தான். இப்போது எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து சீமானுக்கு போட்டுட்டு இருந்தோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே சீமானுக்கு போட்ட காரணமே என்னென்னா டிஎம்கேன்றது அடியோடு அழியணும். டிஎம்கேனா என்ன? ஊழல் நிறைந்த ஆட்சி. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஊழல் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஊழலை நிறுத்தினாவே எங்களுக்கு இலவசம்னு ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது. நல்ல எஜுகேஷன், நல்ல வேலைவாய்ப்பு, கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சிடும். ஸோ எங்களோட முக்கிய நோக்கமே அதாவது நியூ ஜென்ரேஷனோட முக்கிய நோக்கமே என்னென்னா அந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்களோட ஆட்சியெல்லாம் அழிஞ்சு புது மாற்றம் வேணும் அப்படின்றது தான். நாங்கள் அந்த மாற்றத்தை தேடி தான் சீமானுக்கு போட்டோம். ஆனால் இவ்வளோ நாள் சீமானுக்கு ஏமாந்து போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ தான் தெரியுது அவரோட பேச்சு மாற்றி பேசுறது எல்லாமே இப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸாக நாங்கள் பார்க்க சொல்ல தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபீல் பண்ணுறோம் ஏன் சீமானுக்கு போட்டோன்ட்டு. விஜய்க்கு ஏன் போடுறோம் அப்படின்னா விஜய் வந்து சிம்பிள் திங் தான், ஒரே விஷயந்தான். டிஎம்கேன்றவன் வந்து பயப்படணும். அதாவது இதுக்கப்புறம் ஏடிஎம்கேன்னு ஒன்று அழிஞ்சிருச்சு. அம்மா இருந்த வரையும் அவங்க ஆட்சி வேறு. அவங்க ஆட்சி இருந்த வரையும் இவங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஏடிஎம்கேன்னு ஒரு விஷயம் போன பிறகு டிஎம்கே வந்து பயப்படுறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு எதிர்ப்பு தான் டிவிகே வந்துட்டாங்க அப்படின்னாவே டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு. இப்போ டிஎம்கேக்கு பயம் வந்துச்சு. இப்போது டிவிகே வராங்க, விஜய் தலைவராக அதாவது முதலமைச்சராக வராரு. ஓகே, விஜய் வந்துட்டாருன்னா என்ன செய்வார்னு நீங்கள் கேட்குறீங்களா? விஜய் எங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்ல. ஒரு பயம் டிஎம்கே கொடுப்பார்ல, அடுத்த ஆட்சியில் விஜய் வந்துருவார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல,
அடுத்து இவங்க நல்லது செய்யணும், அதாவது ஊழலை கம்மி பண்ணணும். இப்போ இந்த ஊழல் கம்மி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருமே விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ ஒரே விஷயந்தான், நீங்கள் ஊழல்ன்றது ஒன்று கம்மியானாவே எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சரிசமமாக பார்த்துருவாங்க. சிம்பிள் திங். அதாவது விஜய்க்கு வந்து ஓட்டு போகிற காரணமே என்னென்னா புதிய மாற்றம் வேணும், இந்த ஆட்சி தேவையில்லை, டிஎம்கேன்ற ஒரு ஆட்சி தேவையில்லை அப்படின்றது தான். ஊழல்னு சொன்னீங்க. செங்கோட்டையன் ஒருத்தர் ரீசெண்டாக ஜாயின் பண்ணார். அவர் போக்குவரத்து துறையிலுக்கும் ஊழல் பண்ணார். சரிங்க. ஏன் ஊழல் செஞ்சவங்களும் கட்சியில் இணைச்சிக்கணும்? இல்லைங்க, கட்சிக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும் இல்லையா? ஊழல் செய்யாதவங்க எந்த கட்சி இருக்கு? எந்த கட்சி ஊழல் செய்யலன்னு சொல்றீங்க? ஊழல் செய்யாத கட்சி எந்த கட்சி இருக்கு? எல்லா கட்சியுமே ஊழல் செஞ்சுட்டு தான் இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், ஊழல் செய்யறவங்க அதாவது ஆட்சிக்கு வந்தா, இப்ப விஜயுமே வந்தா ஊழல் செய்யலாம். ஆனா விஜய் வந்தாலுமே ஒரு பயம் வந்து டிஎம்கேக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 100%ல 75% ஒரு 25% ஊழலை கம்மி பண்ணுவாங்கன்றேன். நானுமே விஜய் ரசிகர் கிடையாது, சீமானோட அஜித் ரசிகர் கிடையாது. நான் ரசிகர் பற்றியே நான் பேசவே இல்லை. நான் ரசிகருக்காக டிவிகேக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. வந்து ஊழல் பற்றி கேட்டீங்க. ஏன் நிறைய பேர் இருக்காங்க ஊழல் செய்யாமல், நிறைய ஆட்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஊழல் செய்யாதவங்க ஊழல் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை கட்சி இருக்கு? கட்சிகள் சொல்ல பார்ட்டிஸ் சொல்றேன். ஐ மீன் அதுதான் காட்சி பார்ட்டிஸ் இருக்காங்க. சேம் திங் தாங்க. ஊழல் செஞ்சு இப்ப செங்கோட்டையனை நாங்க முதலமைச்சரா உட்கார வைக்க போறோமா? இல்ல யாருக்கு மேல வந்து யாருக்கு மேல விஜய் வர போறாரு? விஜய்க்கு கீழே யார் இருக்கா? செங்கோட்டையன் இருக்கா? செங்கோட்டையன் ஆட்சியில் உட்கார வைக்க போறாமா? இல்ல அவரு கீழே தானே எல்லாமே நடக்க போகுது. தலைமைக்கு வேணும்னா அடி தொண்டை நல்லவனா இருக்கணும். அடித்தொண்டன் திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? சொல்லுங்க, சொல்லுங்க. திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? அடித்தொண்டன் திருந்தி வரான், நான் வந்து உங்க கட்சிக்கு வரேன், இதுக்கப்புறம் நான் ஊழல் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்க சொல்ல, நீ வேணாம், நீ வராத அப்படின்னு ஒதுக்க முடியுமா? ஒதுக்க முடியாது இல்லையா? ஸோ அதையும் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா? மக்களுக்கு யார் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்கு சப்போர்ட் இருக்குங்க? விஜய் கட்சி தான். விஜய் கட்சிக்கு. ஏன்? ஏன்னா இப்போ யாரும் செய்யாதது அவர் வந்து செய்வார்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா எல்லாரும் வராங்க அந்த இடத்துக்கு, மற்றபடி யாரும் எதுவுமே செய்யலை, சும்மா பேருக்கு செய்கிறது வேற, மனசார இவர் செய்வாருன்னு ஓகே, அதனால தான் செய்ய ஆரம்பிக்கலையே. பேசுறாருல, அது எங்களுக்கு போதும்ல. அவர் தெளிவாக தானே பதில் சொல்றாரு, அதுலேயே ஓகே எங்களுக்கு. எதிர்கட்சி பற்றி நினைக்கிறீங்க? அவர் வந்து மற்றவங்க யாரை பற்றியும் நம்ம பேச தேவையில்லை. விஜய் சொன்னது கேட்குறேங்க, நீங்கள் சொல்லல. விஜய் வந்து டிஎம்கே வந்து தீய சக்தி அப்படின்னா பேசுகிறாரு. இது வந்து நியாயமா? மக்களுக்காக அவர் பேசுறாரு, அது வந்து அவருக்கு நியாயமா இல்லையோ ஓப்பனா பேசுறாரு, அவருக்கு தோன்றது. எனக்கு அந்த மாதிரி தோணல, அவருக்கு வந்து ஓப்பனா அந்த மாதிரி தோன்றது. ஏன்னா ஊர் நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்ண